வணக்கம் நண்பா, நண்பீஸ். ஆக்சுவலி இதான் நம்ம தலைவன். இவனை வச்சு தான் நம்ம பொழப்பு ஸ்டார்ட் ஆச்சு. இன்னையோட ஒரு 16 நாளாச்சு நம்ம இந்த சைக்கிளை வாங்கி ஆ, ஓட்ட ஆரம்பிச்சு. இப்போ கிட்டத்தட்ட லைக் நேற்று ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் வந்து எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கப்ப என்னாச்சு அப்படின்னா, சடனாக நான் லைக் சாவியை வந்து ஆஃப் பண்ணாமல் ஆன்லேயே வச்சுட்டு லைக் லெஃப்ட் ஹேண்டில் தான் பிடிச்சிருந்தேன். பட் மூவ் ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லைக் கொஞ்சம் தள்ளிட்டு ஓரமாக போய் நிற்போம்ல, அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தலைவன் சல்லுன்னு இழுத்துட்டு லைக் என் கையில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்னால் ரொம்ப பிடிக்க முடியலன்றதுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விட்டுட்டேன். அப்படியே மேலே தூக்கி பொத்துன்னு விழுந்து இப்போ டிஸ்ப்ளே காலி. இப்போதைக்கு தலைவன் நிலமை வந்து இதுதான். டிஸ்ப்ளே தெரிச்சதுனால இங்கே அவனால் எந்த ரீடிங்ஸும் காட்ட முடியல. வெறும் இந்த பேசிக் இது மட்டும் இருக்குது. இந்த இடத்துல வரக்கூடிய அந்த பவர் இதில் பேட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா, பேட்டரியில் பார்த்தா ஃபுல் சார்ஜ் இருக்குது. பட் இதில் அதால் எதையுமே காட்ட முடியல. ஸோ இதில் என்னோடய தப்பு ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நைட்லாம் ஒரு மாதிரி மனசே இல்லாமல் அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டேன். ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம் இல்லையா, 26,000 கொடுத்து ஒரு சைக்கிள் வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பல கனவுகளோடு அதை நம்ம வாங்கியிருப்போம் இல்லை. எனக்கு பெருசாக கனவு இல்லைனாலும் ஒரு லேப்டாப் ப்ளஸ் ஒரு ஃபோன் இதை வாங்கிட்டா இதை வாங்கினதுக்கான வேலை முடிஞ்சிடும், இவனை வாங்கினதுக்கான வேலை முடிஞ்சிடும் அப்படின்றது தான் இப்போதைக்கு நான் யோசிச்சு வச்சுருந்தது. பட் ப்ராப்ளம் நம்மளை ப்ராப்பராக அந்த விஷயத்த பண்ணக்கூட முடியலை நம்மளால். இப்போதைக்கு கேட்டிருக்கேன் சென்டரில், அவர்கிட்ட சொன்னப்போ கவலைப்படாதீங்க நம்ம பார்க்கலாம் என்னென்னு, எவ்வளோ ஆகும் ஆகாது அப்படின்றத வந்து ஃபர்தராக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இது வரைக்கும் 15 நாளில் நம்ம சம்பாதிச்சது எவ்வளோ அப்படின்னா, ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணி நம்ம சம்பாதிச்சது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 3000 ரூபா. பட் இப்போ செலவு எவ்வளோ வரப்போகுதுன்னு தான் தெரில. லைக் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டப்போ ஒரு 500-600 வரும்டா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ அதை கொடுக்கறதுக்கு கூடவே நம்மள்கிட்ட காசு இல்லை. என்ன பழைய காசுலாம் என்ன பண்ணேன் அப்படின்னா, காசு வர வர கடன் கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ப்ளஸ் என்கிட்ட இருந்த கையில் இருந்த சில வேறு ஒரு காசையும் நான் அப்படியே கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. நான் வந்து லைக் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன், நம்ம ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். லைக் கொடுத்துட்டேன் அவங்கள்ட்டலாம். ஸோ இப்போ பார்க்குறப்ப நமக்கு கையில் இதுக்கு பார்க்குறதுக்கு காசு கூட நம்ம கஷ்டமாக இருக்குது. என் தங்கச்சிக்கு இப்போ ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 1900 கிட்ட. எங்கள் அம்மா வந்து என்கிட்ட ஒரு 2200 கொடுத்து வச்சுருந்தாங்க. என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த காசை எடுத்து கொடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஓட்டிலாம் எப்படி கொஞ்சம் லேட்டாக தான் கேட்பாங்கன்றதுனால அதுக்குள்ளே வந்து நம்ம ஓட்டி சேர்த்துடலாம், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஆக்சிடெண்ட்லாம் இப்போ இந்த வேலை நடந்தோன்னே டெட்லைனும் பக்கத்தில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட என்கிட்ட இப்போது ஒரு இருக்கிறதே ஒரு 4 days தான். 13ஆம் தேதிக்குள்ளே நான் அந்த காசை கட்டி ஆகணும். ஸோ எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பிளான் நம்ம வச்சுருந்தது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு படிப்போம். லைக் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் படிப்போம். நைட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். நைட்டு வந்து லைக் ஒரு 5:30 கிளம்புனா கூட 6 to 9 ஓட்டலாம். ஸோ அது மூலமாக நமக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மக்கிட்ட இருந்த மொத்த இதுவுமே லைக் மைண்ட் வந்து பிளர் ஆகிடுச்சு. இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றப்போ நம்ம வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும், எதாவது செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதில் வரக்கூடிய காசை தான் நம்ம இதுக்கோ இல்லை எதுக்கோ பண்ண முடியும். ஃபஸ்ட் ஒன் இது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ என் தங்கச்சி காசு கொடுத்துருந்தா கூட இப்போ சைக்கிளுக்கு பார்க்குறதுக்கு காசு இல்லை. அவர் 7 days நம்ம பார்க்கலாம்ப்பா, நான் ஆர்டர் போட்டேன்னா வர்றதுக்கு கொஞ்சம் 7 days ஆகும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நான் இப்போது அதுக்காக பார்த்தா கூட இப்போ நான் ஒரு 4 days என் தங்கச்சிக்காக ஓட்டுறேன் அப்படின்னா, ஓட்டின காசை கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது. தேங்க் காட் ஒரு 600-700 மேக்ஸிமமாக இருந்தால் கூட நம்ம ஒரு 2-3 நாளில் ஓட்டிடலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா,
ஒருவேளை அதிகமாக வருது அப்படின்றப்போ அது உண்மையாலுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன கதை அப்படின்னு. பெருசாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்துருச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுற லெவலில் நம்ம இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது.